என்னை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், ஆனால் என்னை வெளியில் அனுப்ப மாட்டேன் என்கிறார்கள். நான் இன்னும் எவ்வளவு நாள் இங்கிருந்து இதை எவ்வளவு நாளைக்கு தாங்கிக் கொண்டிருக்க முடியும் என்றெல்லாம் உடைந்து போகிறார்கள் அல்லவா? அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நிறுவனம் உங்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்கிறது. ஆனால் உங்களை வெளியில் அனுப்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இது எல்லா இடத்திலும் நடப்பதல்ல, ஆனால் பரவலாக நிகழ்வது உண்டு. உங்களை நீங்களே வெளியேற்றிக் கொள்ள அவர்களுக்கு சில உத்திகள் உண்டு. நீங்களாக வெளியேற வேண்டுமே தவிர நான் அனுப்ப மாட்டேன் என்று கூட சொல்லுவார்கள். பணியிலிருந்து விடுவிக்க செலவு அதிகம். நீங்களாக விலகினால் நிறுவனத்திற்கு அதனால் பலன் உண்டு, அதனால் நல்ல பெயரும் உண்டு. எடுத்து குப்பைகளை, மின்னஞ்சல் தகவல்களை மேசைக்கு மேசை அங்கேயும் இங்கேயும் நகர்த்தி கொண்டே இருந்தால் உங்கள் பணியை நீங்களே விட்டு செல்ல செய்து விடுவீர்கள். எல்லா நிறுவனங்களும் அப்படி அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் இதை நகர்த்தி அதை நகர்த்தி இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லி சொல்லி குழப்பிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? சிலர் இதை கேட்டு உன்னுடைய சங்கார்த்தமே வேண்டாம், நான் வேறு எங்காவது பணியில் செய்கிறேன், அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் எடுத்தேன் எறிந்தேன் என்று போனால் இழப்பு யாருக்கு? புரிந்து கொள்ளுங்கள். வேலைப்படு மாறுபடும். முக்கிய பணியிலிருந்து விலக்கப்படுவீர்கள். உங்கள் முக்கியத்துவம் சுத்தமாக அங்கே இருக்காது. நீங்கள் தொடரில் இருந்து தொங்க வைக்க ஐயோ எப்படி இவர் என்னை கட்டி வைக்கிறார்களே என்று கூட்டங்களுக்கு அழைப்பு இருக்காது. எங்கிருந்தாலும் தள்ளி வைக்கப்படுவீர்கள். கூட்டங்களுக்கும் அழைப்பு இருக்காது. தாமதமான அழைப்பு வரும். மற்றவர்களின் பார்வையும் பேச்சும் உங்களை சலனப்படுத்தும். இங்கே தானே இருக்கிறார், வந்திருக்க வேண்டும் அல்லவா என்பார்கள் அல்லவா? வளர்ச்சி பாதைகள் மூடப்பட்டு இருக்கும். பணி உயர்வு மேலே பறந்து கொண்டிருக்குமே தவிர பக்கத்தில் வராது. தொழில்முறை வளர்ச்சி உங்களுக்கானது அல்ல, வேறு யாருக்கோ. எதிர்மறை கருத்துக்கள் தாராளமாக பரவும். விமர்சிக்கப்படுவீர்கள். பணி தொடர்பான செய்திகள் தெளிவில்லாமல் இருக்கும். நியாயமற்று உதவிக்காக இல்லாமல் கூட இருக்கும். கண்காணிப்பு வளையத்தில் இருப்பீர்கள். கண்காணிப்பு வளையம் என்றால் சர்விலியன்ஸ். உயரதிகாரி செல்லும் இடங்கள் குறித்த விவரங்களை கேட்க ஆரம்பிப்பார். எங்கு போயிருந்தீர்கள், எதற்காக போயிருந்தீர்கள், எல்லா முடிவுகளுக்கும் அனுமதி தேவை. இல்லை என்றால் நோ டெசிஷன் யூ ஷுட் நாட் டேக். கணிக்க முடியாத பணித்தரம் தேடப்படும். பணி முடிப்பு காலம் குறுக்கப்படும். உங்களுடைய தரமும் ஆய்வும் எல்லோரையும் விட உச்சத்தில் இருக்கும். இதில் 1-2க்கு மேல் யாரேனும் எதிர்கொண்டால் அங்கு பணி தொடர்ந்து செய்ய இயலுமா? உங்கள் பணியைத்தான் தொடர்ந்து செல்ல இயலுமா? இதுபோன்ற நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டால் கவனித்து உங்களை